ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். ஏசாயா 58:7. அன்புக்குரியவர்களே, மீண்டும் ஒரு தவக்காலத்துக்குள் வந்திருக்கிறோம். கடவுளோடும் சக மனிதர்களோடும் நல்லுறவை ஏற்படுத்த பயிற்சி செய்யும் காலமாக தவக்காலம் அமைந்துள்ளது. ஜெபம், தபம், தானம் என்று சொல்லலாம். உடல் சார்ந்து உணவை நீக்கி வைத்து உடம்பை ஒடுக்கும் உபவாசத்தை திருமறை தவறு என்கிறது. பசியால் துடிப்பவர்களுக்கு உணவு கொடுப்பதே இறைவனுக்கு உகந்த உபவாசம் ஆகும். நாம் உணவை கொஞ்ச நேரம் மாற்றி வைத்துவிட்டு நேரம் கடந்து திரும்ப உண்ணுகிறோம். அதைவிட நமக்கு இருப்பதை இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்வதில் தான் உபவாசம் புனிதமாகுகிறது. தரித்திரத்திலும் ஏழ்மையிலும் மற்றவர்கள் கருத்தை எதிர்பார்ப்பவர்களுக்கு முன் நம்மை மறைக்காமல் தேவ அன்பை வெளிப்படுத்தி உதவுவதே உபவாசம். நம்மிடம் உள்ளதை தேவையில் இருப்பவர்களுக்கு மறைத்து, நான் ஜெபிக்கிறேன், நீங்களும் ஜெபியுங்கள், கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று தன்னுடைய கையிருப்பு கரையாமல் பார்த்துக் கொள்ளுகிறவர்களின் உபவாசத்தை உபவாசம் என அங்கீகரிக்கவில்லை. அநீதிக்கு எதிராக உழைக்க வேண்டும் என்றும், எளியவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றும், நெருக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாகவும் நம்முடைய உபவாசம் இருக்க வேண்டும். நாம் ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, மீண்டும் ஒரு தவக்காலத்தை அனுசரிக்கவும் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி அடையவும் தேவரீர் தந்திருக்கும் தருணத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் பாவங்கள், குற்றங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்களை மன்னித்தது போல நாங்களும் மற்றவர்களையும் மன்னித்து உமது அன்பை வெளிப்படுத்தி நன்மை செய்கிறவர்களாக வாழ வழி நடத்துங்க. ஆண்டவரே, தவக்காலங்களில் நாங்கள் வேஷமாக உபவாசம் மேற்கொள்ளாமல் தரித்திரருக்கு உதவுகிறவர்களாக, எளியவர்கள் இடத்தில் அன்பு கூற, உங்கள் ராஜ்ய மகிமைக்கு உழைக்கிறவர்களாக வாழ அனுகிரகம் செய்யுங்க. ஆண்டவரே, உங்க அன்பு பிள்ளைகள் வாழ்வில் சமாதானமும் மகிழ்வும் சகோதர ஐக்கியமும் நிறைந்திருக்க ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரின் தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும், வேலை இழந்தவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கவும், அப்பம் தண்ணீர் ஆசீர்வதிக்கப்படவும், பொருளாதாரம் மேம்படவும் உங்க கிருபை வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் மூட பழக்க வழக்கங்களில் இருந்தும் பாவ சாப கட்டுகளில் இருந்தும் விடுதலை பெறவும் ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். தேசத்தின் ஆட்சி பொறுப்பில் இருப்போருக்கு ஏற்ற பாதுகாப்பும் ஆலோசனையும் கிடைக்க செய்து வளமான தேசம் உருவாக்கப்படவும், மக்கள் நலன் காக்கப்படவும் வழி நடத்துங்க. இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆதரவற்றோர், ஒதுக்கப்பட்டோர், கைவிடப்பட்டோர், தெருவோரங்களில், குடிசைகளில் வாழ்வோர் நலன் காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். திருச்சபைகள் வளர்ந்து பெருகவும், விசுவாசிகள் தவக்காலங்களில் தங்களை மறுபரிசோதனை செய்து கர்த்தரில் வளர்ச்சியடையவும், உபாசிப்போர் மற்றவர்களுக்கு தேவ அன்பை வெளிப்படுத்தி நன்மை செய்து வாழ வழி நடத்துங்க. எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்கிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.